ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு SRC. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிற ரிவ்யூ என்ன மூவியோட அப்படின்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம லியோ ஜான் பால் அவரோட டேரக்ஷனில் விஜய் ஆண்டனி நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் பார்த்தீங்கன்னா மார்கன் அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த ஒரு படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு ரிவ்யூவாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, வாங்க வீடியோக்கு போயிடலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்கன் படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா குப்பத்தொட்டியில இருந்து ஒரு டெட் பாடியா வந்து எடுக்கிறாங்க. அவங்களோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா கருகட நிலையில வந்து இருக்கு. பாடி டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கா வந்து இருக்கு. ஒரு மர்மமான முறையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை யாரோ கொலை பண்ணி குப்பத்தொட்டியில போட்டிருக்காங்க. இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற நம்ம விஜய் ஆண்டனி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹை கேடட் ஆஃபீஸரா வந்து இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வருது. அவருக்கு பாஸ்ட்ல வந்து இதே மாதிரி அவரோட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மெத்தட்ல தான் கொலை பண்ணியிருக்காங்க. அவர் பொண்ணை இழந்திருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அவர் பொண்ணை யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அவர் வந்து போலீஸ் ஜாபவே வேணாம்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரிசைக்னேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த கேஸ்க்குள்ள நான் போயே ஆகணும்னு சொல்லி சென்னையில இந்த கேஸ் அன்அபிஷியலா பாத்தீங்கன்னா விசாரிக்க வராரு. ஸோ இந்த ஒரு கேஸ் என்ன ஆச்சு, இவர் வந்து இந்த கேஸ்க்கான இந்த கொலையெல்லாம் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்க எதுக்காக இதெல்லாம் கொலை எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே தான். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அறிமுக இயக்குனர் லியோ ஜான் பால் அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணி எடிட்டும் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு. அவர் வந்து நிறைய படத்துல எடிட்டரா பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் படம் தான் பாத்தீங்கன்னா இது. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. இந்த ஒரு படம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரிப்பா என்கேஜிங்கா போச்சு. ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே வந்து தேவையில்லாத சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொண்டு போல. இந்த படம் ஸ்டார்டிங்குள்ளேயே ஸ்டோரிக்குள்ள போனதுல அப்படியே ஃபோக்கஸ்டா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீட்டாவே பாத்தீங்கன்னா கொண்டு போய் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. கிரைம் த்ரில்லருக்கு உண்டான ஒரு என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே இந்த ஒரு படத்துல சூப்பரா கொடுத்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட கேஸ்டிங். இந்த படத்தோட கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி. ஸோ விஜய் ஆண்டனி வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாவே இருந்துச்சு. அவர் வழக்கம் போல அவரோட ஆக்டிங் எப்படி காட்ட முடியுமோ, அந்த சீரியஸான கிரிட்டியான ரோல்ல எப்படி காட்ட முடியுமோ அதை வந்து அவர் நீட்டாவே பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காரு. பட் என்ன ஒரு சில எமோஷனல் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தா பெருசா வந்து லைட்டா அவரோட ஆக்டிங் வந்து செட் ஆகாத மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல அவரோட நெஃப்யூவை வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அஜய் திஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. தமிழ் அறிவன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர்ல வந்து ஒரு டீனேஜ் பாய் வந்து நடிச்சிருப்பாரு. அது வந்து விஜய் ஆண்டனியோட ரியல் லைஃப் நெஃப்யூ. ஸோ அவரை வந்து இந்த ஒரு படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரடியூசிங் ப்ராஜெக்ட் மாதிரியே பாத்தீங்கன்னா தெரியல. அவரோட ஆக்டிங் நீட்டாவே இருந்துச்சு. அண்ட் நிறைய இடத்துல அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், அவரோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதாகட்டும், அண்ட் அவரோட ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்லாவே கன்வின்சிங்கா பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்திருந்தாரு. சோ அவரோட ஃபர்ஸ்ட் படம் இதுதான் அப்படிங்கிற மாதிரியே தெரியல. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலா வந்து மத்தவங்க ஒரு ஃபீல்ட்லயே ரொம்ப நாள் இருந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலா வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நீட்டாவே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல ரெஸ்ட் ஆஃப் த சப்போர்ட்டிங் கேஸ்டா வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. மகாநதி சங்கர், பிரிகிடா சகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய பேர்த்தோட கேஸ்டிங் இந்த படத்துல நடிச்சா ஓவராலா கேஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நீட்டாவே இருந்துச்சு. அவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து நீட்டாவே பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி ஈவன் இந்த படம் ஸ்டார்டிங் வந்து ஃபுல்லா வந்து 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய படம் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயும் போர் அடிக்காம எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அந்த மிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆன மாதிரி சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலயும் நமக்கு வந்து என்ன சொல்றது, இந்த ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர் வந்து கடைசியில கொண்டு வந்து காமிச்ச விதம் ஆகட்டும், and then last 15 minutes அந்த கில்லர் யாருன்னு ரிவீல் பண்ணுவாங்க. அதை வந்து மிஸ்ட்ரியா சஸ்பென்ஸா வச்சு மெயின்டைன் பண்ணது இந்த படத்துல சூப்பரா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அது கொஞ்சம் ட்விஸ்ட் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சமா இது கிடையாது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில பாயிண்ட் வழக்கமா நம்ம கிரைம் த்ரில்லர் பாக்குற ஒரு சில படத்துல பாக்குற அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். பட் இது ஆக்சுவலா இது கிடையாது, அதுக்கு ஒரு ரீசன் வரும். ஸோ அந்த மாதிரி ரீசன் எக்ஸிகியூஷன் பண்ண விதம் சூப்பரா வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல மேக்கிங் அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் ஒர்க் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ, இந்த படம் மினிமம் பட்ஜெட் லோ பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம் தான். 12 கோடிக்குள்ள இந்த அளவுக்கு வந்து பெஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல கொஞ்சம் நீட்டாவே பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இவ்வளவு கம்மி பட்ஜெட்ல கொஞ்சம் நல்லாவே பண்ணி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அது நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் விஜய் ஆண்டனி ஒரு படத்துல அவரே நடிச்சு அவரே வந்து மியூசிக் பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு.
ஸோ இந்த ஒரு படத்துல 2 பாட்டு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பிஜிஎம் ட்ராக், டைட்டில் ட்ராக் ஒன்று வரும். ஸோ அந்த ஒரு ட்ராக் சூப்பரா வந்து பார்த்தா நம்ம விஜய் ஆண்டனியோட த்ரில்லர் ஃபிலிம்ஸ்ல பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து பார்த்தா கொடுத்த மாதிரி சூப்பரா வந்து பார்த்தா இருந்துச்சு. அது நெக்ஸ்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அது இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்க்கு மேல ஒரு புது எலமெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிரைம் த்ரில்லர் இதெல்லாம் இல்லாம புதுசா ஒரு எலமெண்ட் வந்து பார்த்தா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த எலமெண்ட் இந்த கதைக்கு தேவையானதுலயும் பார்த்தீங்கன்னா நீட்டா வந்து பார்த்தா கொண்டு போச்சு. அட் த சேம் டைம் அந்த விஷயத்துக்கான எலமெண்ட்ஸ் கொடுத்த விதமாகட்டும், அதுக்கேற்ற ரைட்டிங் ஆகட்டும், அதுக்கு ஒரு டீடைலிங் கொடுத்ததாகட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல அட்லாஸ்டா வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவை பத்தி பேசி வந்து பார்த்தா முடிப்பாங்க. அந்த ஒரு இஷ்யூ வழக்கம் போல நம்ம கிரைம் த்ரில்லர் படம் பாக்குறது எல்லாத்துக்கும் அந்த சீரியல் கில்லர் ஏன் இதை பண்றான் அப்படிங்கிறது, ரீசெண்டா வந்து 11 ஆகட்டும், ராட்சசன் ஆகட்டும், போர் தொழில் ஆகட்டும், எல்லாத்துலயும் வந்து கடைசியில வந்து ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சோஷியல் இஷ்யூ மாதிரி கொண்டு வந்து அது ஒரு ரீசனா கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ரீசன் இந்த ஒரு படத்துக்கும் வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்கா இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் சைடுக்கு வருவோம். ஸோ இந்த ஒரு படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல ஒரு சில சீக்வன்ஸ் வந்து அன்ஃபோல்டா மிஸ்ட்ரியா வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீன் யூஸ்லெஸ்ஸா இருக்கும். பிளஸ் அது வந்து எதுக்கு வச்சாங்க, அந்த ஒரு இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டைவர்ட் பண்றதுக்காக வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு, பட் அதெல்லாம் சொன்னா ஸ்பாயிலர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்னே ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட சப்போர்ட்டிங் ரோல்ல வர அஜித் தேசன் கேரக்டருக்கு ஒரு ஸ்விம்மிங் ஒரு கோச் வந்து ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஒரு கேரக்டர் எதுக்கு வந்து நடுவில் இவரோட போன் எடுத்துட்டு போச்சு அப்படிங்கிறது தெரியல. அண்ட் தென் அந்த கேரக்டருக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அந்த சிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அந்த ஒரு விஷயம் எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பெருசா தெரியல. அண்ட் ஈவன் விஜய் ஆண்டனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல அதே கெமிக்கல் வந்து நீங்க ட்ரெய்லர் எல்லாம் பாத்திருப்பீங்க. அவரோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து ஒரு சைடு பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும், ஒரு கை வந்து அப்படியே கருப்பா இருக்கும் அந்த கெமிக்கல் இன்ஜெக்ஷன்னால. சோ அந்த ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் ரெண்டாவது நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல இருக்கிற ஒரு சில நிறைய இல்லாஜிக்கல் சீக்வன்ஸ். ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே முக்கியமோ, அதுக்கு ஈக்குவலா வந்து அந்த படத்துக்குள்ள இருக்கிற லாஜிக் வந்து ரொம்ப முக்கியம். கமர்ஷியல் படம் மற்ற லாஜிக் இல்லைனாலும் எப்படி இருந்தாலும் ஓகே, பட் இந்த ஒரு படம் கிரைம் த்ரில்லர் படங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு படத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக் வந்து இல்லாத மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட கேஸ்டிங்ல ஒரு சில கேரக்டர் வந்து வேஸ்டா பண்ணிருப்பாங்க. அது எஸ்பெஷலா சொல்லணும்னா சமுத்திரக்கனி. அவர் இந்த படத்துல தண்ணி கேன் போடுற ரோலா தான் பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. அந்த கேரக்டர் எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு இந்த கதைக்கு, மத்தவங்களாவது மகாநதி சங்கர், பிரிகடா சாகா இவங்க எல்லாம் கூட சப்போர்ட்டிங் ரோல்ல கொஞ்சம் விஜயாண்டி கூடவே டிராவல் பண்றாங்க. அதனால அந்த ஒரு கேரக்டருக்காவது ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. பட் சமுத்திரக்கனி இந்த படத்துக்கு ஏன் வராரு, எதுக்கு வராரு, இவர் வந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த கேரக்டர்ல வேற யாரும் நடிச்சிருந்தா கூட இவர் தான் நடிச்சிருக்கணும்னு இல்ல, அந்த கேரக்டர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எந்த ஒரு இம்பாக்டும் வந்து பெருசா கிடையாது. நெக்ஸ்ட் மைனஸா சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட அந்த கடைசி 20 மினிட்ஸ், இந்த படத்துல என்னதான் வந்து அந்த கில்லர் யாரு அப்படிங்கறத மிஸ்டரியா வச்சு கடைசி ஒரு 15 மினிட்ஸ் ரிவீல் பண்ணாலும் அது வந்து ஓகே தான். பட் அந்த ஒரு விஷயத்த வந்து ஏன் அந்த டைம்ல லாஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்ல அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்லி, ஸோ அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த கொண்டு போனது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து எனக்கு வீக்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஓவராலா சொல்லணும் அப்படின்னா, அந்த படம் முடிய போற டைம்ல வந்து ரஷ் பண்ணி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வச்ச மாதிரி இருந்துச்சு. ரஷ் பண்ணி இந்த இடத்துல பிளாஷ்பேக் வைக்கணும், அந்த கேரக்டர் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும், அந்த கேரக்டர் ஏன் அதெல்லாம் பண்ணிச்சுன்னு பேக் ஸ்டோரி சொல்லணும். அந்த மாதிரி வந்து கடைசி ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே நடக்குது. அது வந்து அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது பிஃபோராவே கொஞ்சம் ஏதாவது ரிவீல் பண்ணிட்டு அது ஒரு கேரக்டர் பிளாஷ்பேக் வச்சு கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி முடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா லைட்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வழக்கம் போல நியூட்ரலா ஒரு பாயிண்ட் சொல்றேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாம நியூட்ரலா ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த படத்துல சொன்ன அந்த செகண்டரி எலமெண்டான ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வரும். ஸோ அது வந்து கான்ஸ்பிரேசியா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மேபி ஒரு சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். அந்த படம் இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு எலமெண்டா தான் பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதை வந்து ரொம்ப சியூடோ சயின்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மேபி ஒரு சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். இது பட் இருந்தாலும் இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரு பிளஸ் கிரைம் த்ரில்லரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லாத விஷயத்த ஒண்ணு அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதனால வந்து அதுல கொஞ்சம் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கன்வின்சிங்கா இருக்க முடியும். பட் நிறைய பேருக்கு அதெல்லாம் செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்டா வந்து ஒரு எலமெண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகலாம், ஒரு சில பேருக்கு மேபி செட் ஆகாம போகலாம். அண்ட் ஓவராலா இந்த மார்கன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு கிரைம் த்ரில்லர், என்கேஜிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட இந்த ஒரு படம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா
ஒரு ஒன் டைம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு ஒன் டைமாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா அந்த கான்ஸ்பிரசி விஷயத்தை தவிர இந்த சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஒரு வேல்யூ கொடுக்கறது கூட பார்த்தீங்கன்னா நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு படம் வழக்கம் போல ஒரு கிரைம் த்ரில்லர் 11 அளவுக்கோ அந்த அளவுக்கு படங்கள் இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு இதோட ரைட்டிங் ஆகட்டும் கிரிப்பிங்கா வச்சிருக்கிறதுல எந்த ஒரு குறையும் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க பண்ணல. ஸோ அந்த ஒரு வகையில இந்த மார்கன் அப்படிங்கிற அண்ட் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த படம் பிச்சைக்காரன் 2 அளவுக்கு மோசமா பார்த்தீங்கன்னா கிடையாது. பிச்சைக்காரன் 2 மாதிரி விஜய் ஆண்டனி படம் நடிக்கிறாரு, அதன் பிச்சைக்காரன் 3யும் வந்து நான் எடுப்பேன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு படங்களை சொல்றப்போ அந்த ஒரு மாதிரி படம் நடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு மாதிரி படம் இந்த மார்கன் டைப்ல வந்து பார்த்தா படம் நடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்மையாலுமே சூப்பரா பார்த்தீங்கன்னா செட் ஆகும். இந்த மார்கன் அப்படிங்கிற இந்த ஒரு படம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஒன் டைம் ஒரு டீசென்டான ஒரு கிரைம் த்ரில்லர் வாட்ச் தான். ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா மார்கன் பத்தின என்னோட ரிவ்யூ வந்து இவ்வளவுதான். அந்த என்னோட இந்த படத்தை பத்தின என்னோட தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். அண்ட் இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா மார்கன் படத்தை பத்தின என்னோட ரிவ்யூ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கலாம் அந்த இந்த ஒரு படத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது வேறுபாடுகள் இருக்கலாம், அண்ட் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் சொல்லலாம், அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது இந்த படத்தோட பத்தின தாட்ஸ் நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கலாம். அப்படிப்பட்ட எல்லா பாயிண்ட்ஸையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கொடுத்து நீங்க லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து அடுத்த வீடியோ போடுறப்போ அந்த லைக்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும், அடுத்த வீடியோ எப்போ போடலாம் சீக்கிரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வரும், கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் நல்லா பேசுறேன், இந்த ரிவ்யூ வந்து நல்லா இருக்கு, இது வந்து இன்னும் 4 பேருக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்கிற சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மூவிஸ் எல்லாம் பாக்குறது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் தென் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.